நவக்கிரகங்கள் எழுதிய சட்டம் உங்க விதியன அறிய ஜாதகத்திலே கண்டம் வந்த வினைகளை பார்த்து மனதுக்குள்ளே வாட்டம் பூஷந்தியின் பரிகாரங்கள் தந்திடுவே ஏற்றம். சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி வழங்க பொழுது நான் உங்க பிரியங்கா. இது டயல் சங்கரா, இது ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு பூஷன்ஜி பழனியப்பன் ஐயா அவர்கள். வாஸ்து, எண்கணிதம், ஜோதிடம், ஜாதகம், ரத்னக்கற்கள் பிரயோகம் எல்லாத்திலுமே வல்லுனர். அவர்கிட்ட நம்ம என்ன குழப்பங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ரத்னக்கற்கள் பத்தி நிறைய கேட்க போறோம். ஐயா முதல்ல வரவேற்றிடலாம். வணக்கம் ஐயா, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரத்னக்கற்கள் பத்தி சில கேள்விகள் ஐயா இன்னைக்கு நிகழ்ச்சியில. ரத்னக்கற்கள்னால நம்ம பிரயோகத்தை பத்தி நிறைய நிகழ்ச்சிகள்ல பேசி இருக்கோம். இருந்தாலும் சில குறிப்பான கேள்விகள், அதாவது வாஸ்துக்கும் ரத்னக்கற்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? அதனால வாஸ்துவோட தாக்கம் ஏதாவது லிங்க் இருக்காங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதாவது வாஸ்துக்கு வாஸ்து முறைகளுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது மிக மிக குறைவுதான். வாஸ்துக்கு பரிகாரம் ரொம்ப கம்மி தான். இப்ப வாஸ்து முறைப்படி மிகப்பெரிய ஒரு குறை இருக்கிறது அப்படின்னா நீங்க சில கோயில்களுக்கு போறதுனால அந்த வாஸ்து குறைபாடுகள்ல வரக்கூடிய குறைச்சுக்கலாம், அவ்வளவுதானே தவிர வாஸ்து குறைபாடுகள் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா அதுல மாற்றமே கிடையாது. ரத்னக்கற்களை அந்த இடத்துல முழுமையா பயன்பெற்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா இப்ப ஒரு ஈசானியத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஈசானியத்தோட பிரச்சனைக்கு தீர்வு ஈசானியத்தை மாற்றி அமைப்பதுதான். அதுல மாற்றமே கிடையாது. ஆனா அதுல வரக்கூடிய குறைகளை தீர்த்துக்கிறதுக்கு நல்லா ஆழமா சொன்னா நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டா அதுல வரக்கூடிய குறைகளை தீர்த்துக்கிறதுக்கு டர்குவாய்ஸ் பயன்படும். இப்ப சவுத் வெஸ்ட் தென்மேற்குல ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த தென்மேற்குல உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தென்மேற்கை மாற்றி அமைப்பதுதான் சரியான தீர்வு. 100% தீர்வு தான். இல்ல சார் நான் வாடகை வீட்டுல இருக்கேன், எனக்கு அது மாற்றி அமைக்க முடியாது, சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது எமித்திஸ்ட யூஸ் பண்ணும் பொழுது அதுக்கான பிரச்சனைகள், அதுக்கு இதுல என்ன பலன் கிடைக்குமோ, என்ன கெட்ட பலன் கிடைக்குமோ அதை குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு எமித்திஸ்ட் கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனா ரத்தினக்கற்களுக்கும் வாஸ்துக்கும் பெரிய தொடர்புலாம் எதுவும் கிடையாது. ஆனா இப்ப நம்ம வாசக்கால் வைக்கிறோம், வாசக்கால் நவரத்தினங்கள் வைக்கிறோம், பஞ்சலோகங்கள் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பூஜ்யம் இருக்கு. பூஜ்யம்ல 4 மூலையிலையும் நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டு அதுல நவரத்தினங்களை போட்டுட்டு தேன்மெழுக போட்டு அதுல வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சு அது ஒட்டிக்கும் வச்சுலாம். அது மாதிரி நவரத்தினங்களை வச்சு அதை உட்காந்து ஜெபம் பண்ணும் பொழுது இப்போ ஒரு துர்கா மூல மந்திரமோ, ஒரு கணபதி மூல மந்திரமோ, ஒரு பைரவருடைய மூல மந்திரமோ, இல்ல பைரவருடைய காயத்ரி மந்திரமோ ஜெபம் பண்ணும்போது அதுக்கான பலன் கூட கிடைக்கும் கண்டிப்பாக. அதுல மாற்றம் எப்படி சொல்றாங்கல்ல, நீங்க ஸ்படிக மாலை உபயோகப்படுத்தி ஸ்படிகத்தை நீங்க கழுத்துல போட்டுக்கிட்டு நீங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பண்ணீங்கன்னா அதுக்கு பலன் கூட அப்படிங்கிறாங்கல்ல. ருத்ராட்சத்தை நீங்க கழுத்துல போட்டுக்கிட்டு சிவனுடைய அம்சமான மந்திரங்களை, பஞ்சாட்சர மந்திரங்களையோ அல்லது தேவாரம், திருவாசகம் இது போல விஷயங்களை படிக்கிறதுனால உங்களுக்கு பலன் கூடன்னு சொல்றாங்கல்ல. அது போல நவரத்தினங்களை வச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணும்போது பலன் கண்டிப்பா கூட கிடைக்கும். இந்த தொடர்பு தான் முக்கியமானது. ஆமா, நேரடியா வாஸ்துக்கு பரிகாரங்கள் நவரத்தினங்கள் கிடைக்காது. ஓகே சார். இப்ப நவரத்னங்கள் வாஸ்து ஒரு பக்கம், சில பேர் நம்மளுடைய வாழ்க்கையை இதனால மாத்த முடியுமா, நம்மளுடைய தலையெழுத்து இதனால மாறுமா அப்படின்னு ஒரு சந்தேகம். கண்டிப்பா தவறான கருத்து. எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நேத்து ஒருத்தர் சொன்னாரு, சார் நான் இந்த நீங்க சொன்ன மரகத பச்சையும் கனக புஷ்பராகத்தையும் நான் போட்டேன், நான் எதிர்பார்த்தது ஒரு 40% வரையில மாற்றம் கிடைக்கும்னு நினைச்சேன். அழகா சொன்னாரு. ஆனா எனக்கு ஒரு 25% தான் சார் மாற்றம் கிடைச்சதுன்னாரு. எப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, எனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் அப்படியே இருக்கு அப்படின்னாரு. சோ நவரத்தங்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு ஜேஇயா ஒருத்தர் ஒர்க் பண்ணிருக்கா, ஜூனியர் இன்ஜினியர். அவருக்கு ஒரு இஆவோ ஏதோ ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அவருக்கு பதவி உயர்வு அவருக்கு தேவைப்படுது. ஆனா அந்த பதவி உயர்வு தட்டி போயிட்டு இருக்கு. அப்ப ரத்தினங்கள் உபயோகப்படும். ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்கிறாரு, ஹோட்டல் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஹோட்டல் அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு டெய்லி ஒரு 5000 ரூபாய் சேல்ஸ் நடக்குது சார், ஆனா எனக்கு ஒரு 7000 8000 நடந்தா நல்லா இருக்கும் சார் அப்படிங்கிறாரு. அவருக்கு ரத்தினங்கள் உபயோகப்படும். அடுத்தது ஒருத்தர் டாக்டர் இருக்கிறாரு. ஏன்னா எல்லாரும் நோயாளி ஆகணும் டாக்டர் வேண்டிக்க முடியாது. ஆனா ஒரு டாக்டர் இருக்கிறாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இன்னும் ஒரு 5 பேஷண்ட் கூட வந்தா எனக்கு ஃபுல்லா கரெக்டா இருக்கும் சார் அப்படிங்கிறாரு.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ரத்தினங்கள் வந்து உபயோகப்படும். ஸோ ரத்தினங்களை பொறுத்தவரை எப்படி உபயோகப்படும் அப்படின்னா வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நீங்க வந்து ஒரு எனக்கு நான் இப்ப இருக்கிறது ஒரு 20% 30% இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சா பெரிய விஷயம் இல்லையா? ஒரு 50,000 சம்பளம் கிடைக்கிற ஒரு 80,000 சம்பளம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதை வந்து ரத்தினங்கள் கொடுக்கும். ஆனா தலையெழுத்தை மாத்தி அமைச்சிடுறேன், நான் வந்து ராமசாமியை வந்து சுப்பிரமணியம் ஆக்கிடுறேன், அதுக்கப்புறம் யானையை வந்து நான் வந்து எலியாக்கிறேன், எலியை வந்து நான் யானை ஆக்கிறேன்னு சொல்றதுனா தவறான கருத்து. ரத்தினங்கள் வந்து கண்டிப்பா உபயோகப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான், மாற்றம் இல்லை. ஆனா நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சரியான மாற்றமாக இருக்க முடியும். சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டாச்சுன்னா தலையெழுத்தே மாறிடும் நினைச்சா தவறு. இப்போ வந்து நல்லா ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான், ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான், +2 10th படிச்சுட்டு இருக்கான். அந்த படிச்சுட்டு இருக்க பையன் வந்து ஒரு 75% 80% வாங்குறான். அப்ப அவங்க சொல்றாங்க நீ ஒரு 90 வாங்கிட்டு அந்த காலேஜ் கிடைக்கும் பாங்குறாங்க. அதுக்கு வந்து ரத்தினங்கள் பயன்படும். ஒரு 30 மார்க் தான் வாங்குறான், 30 மார்க் தான் வாங்கிட்டு இருக்கான், அவன் 100க்கு 30 மார்க் வாங்குறான். அவனுக்கு வந்து நீங்க ரத்தினங்கள் போட்டா 50 தான் வாங்குவான். அவனை போய் நான் 30 வந்து 90 ஆக்குறேன்னு சொல்றது தவறான கருத்து ஆக்சுவலா. ஆனா வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு சிலர் திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிச்சு மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா அவங்களோட அனுபவம் அந்த சூழ்நிலையும் தான். நான்லாம் வந்து சின்ன வயசுல வந்து ஜாஸ்தி பேசவே மாட்டேன். என்னோட 20 வயசு வரையில் நான் வந்து ஜாஸ்தி பேச மாட்டேன். நிறைய கத்துக்கிட்டேன், நிறைய தியானம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா ஜாஸ்தி யார்ட்டையும் கலகலம் நான் பேசவே மாட்டேன். இப்ப பேசுற மாதிரி எல்லாம் என்னால பேசவே முடியாது. பேச ஒரு வார்த்தையில இல்ல ஒரு சின்ன சின்ன இதுல தான் பதில் சொல்லுவேன். அப்படிதான் இருந்தேன். என்னுடைய 20 வயசு 21 வயசுல வந்து என்னுடைய அண்ணன் ஒருத்தர் வந்து என்னுடைய கசின் பிரதர்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து சொன்னாரு எனக்கு ஒரு உதவி செய்யணும், நீ வா என் கூட அப்படின்னாரு. எங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர்ல வந்து நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன், அதுல வந்து டக்குன்னு எனக்கு ஆள் செட் ஆகாம போயிருச்சு, எனக்கா அந்த 10 நாள் மட்டும் என் கூட வந்து ஹெல்ப் பண்ண அப்படின்னாரு. அந்த 10 நாள் நாங்க போயிருக்கும் போது எனக்கு மிகப்பெரிய மாற்றம். பேசுறதுக்கான வேற வழி இல்லாம பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அங்க பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒவ்வொரு அனுபவமா கிட்டத்தட்ட அந்த நேரம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 6-7 இடத்துல பேச வேண்டிய சூழ்நிலை. இது வியாபாரம். இன்னொரு இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்களை கத்துக்கிறதுக்காக போனேன். அவர் வந்து நீ கிளாஸ் எடுத்தே ஆகணும், இவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்கு, நீ கிளாஸ் எடுத்தே ஆகணும். கிளாஸ் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அங்க போய் ஒரு 1.5 வருஷம் கிளாஸ் எடுத்தேன். ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 8 மாசம் கிளாஸ் எடுத்தேன். கிளாஸ் எடுக்கும்போது பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆமா. அதுக்கப்புறம் என் குருஜி கிட்ட வந்து ஒருத்தர் வரும்போது, என் குருஜி வந்து கிளாஸ் எடுக்கிற பழக்கமோ சொல்லி கொடுக்குற பழக்கமோ கிடையாது. அவர் வந்து என்ன பண்ணாரு, என்னோட 21 வயசு இருக்கும்போது ஒருத்தர் கூப்பிட்டு இவருக்கு நீ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவன ஒரு வழி இல்லைன்னாரு. அவர்கிட்ட பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு என்னுடைய சூழ்நிலையை மாற்றி அமைக்கப்பட்டு நல்லா பேசக்கூடிய சூழ்நிலைக்கு நான் உருவாக்கப்பட்டேன். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இது ரத்தினம் போடுறதுனால பேச வந்துடும் சொல்றதோ, நான் மந்திர ஜபம் பண்றதுனால பேச வந்துடும் சொல்றதோ, நான் இந்த கடவுள் என்னை பேச வச்சான்னு சொல்றதோ, இதெல்லாம் வேற வேற விதங்களாகவும் வேற வேற காரணங்களாகவும் இருக்கலாமே தவிர, அந்த சூழ்நிலை வந்து என்ன பண்ணுவாங்களா, தெய்வ அருள் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அனுபவத்தை கொடுத்தா உங்களை பேச வைக்கும். அது போல எல்லாமே அப்படிதான். ஒரு மாற்றம் வந்து அப்படிதான் வருமே தவிர, குணாதிசயங்கள் எல்லாம் நான் வந்து ரத்தங்களை போட்டு மாத்திடுறேன் சொல்ல முடியாது. கோபத்தை குறைக்கலாம் ஓரளவுக்கு, அப்புறம் வந்து வேகத்தை குறைக்கலாம், பதட்டத்தை குறைக்கலாம். ஏன்னா சக்கராசை வந்து கிளீன்ஸ் பண்ணும் ரத்தனங்கள். உங்களுக்கு ஓப்பல் எடுத்து போட்டீங்கன்னா மணிபூரக சக்கரத்தை அழகாக்கும், அது ஆக்சுவலா சொல்ல போனா அற்புதமாக்கும். அது மாதிரி சில விஷயங்களை நம்ம வந்து ரத்தனங்கள்ல செய்யலாம். அதே மாதிரி வந்து இப்ப வந்து ரொம்ப சோம்பேறித்தனத்தை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக்கலாம். இப்ப கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க என் பொண்ணு என் மேல ரொம்ப கோவப்படுறா சார்பாங்க. இப்ப திருப்பி இந்த இடத்துல ஒரு விஷயத்த முக்கியமா சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த குழந்தைங்க வந்து அப்பா அம்மா மேல கோவப்படுறது உரிமை. அது வந்து கோபம் கிடையாது. அது யாருமே சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கோபங்கிறது ரோட்ல போறவங்களை வம்புழுக்கிறதோ இல்ல ரோட்ல போறவங்களை சண்டை போடுறதுதான் கோபமே தவிர, வந்து கோபங்கிறது அப்பா அம்மாட்ட வந்து கொஞ்சம் ஏத்து பேசுறதோ இல்லைன்னா வந்துட்டு இப்படிதான் நான் பண்ணுவேன் போ அப்படின்னு சொல்றதோ வந்து அது வந்து கோபம் கிடையாது. அதுபோல வந்து குணாதிசயங்களை மாற்றுறதுக்கும் ரத்தனங்கள் பயன்படும். ஆனா முழுமையா புரட்டி போட்ட மாதிரி மாற்றங்களை ரத்தனங்கள் பண்ணாதுங்கிறது தெளிவான உண்மையை சொல்லலாம். அதுதான் ஒரு லாஜிக்கல் ஃபேக்ட் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எதுவா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் பண்ணணும். இப்ப இந்த ரத்னங்களை பயன்படுத்தும் பொழுது அதுல ஏதாவது குறைகள் இருந்தா, இப்ப டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நேச்சுரல் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம், இல்ல உடைஞ்சு இருக்கலாம், அப்படி இருந்தா என்ன சார் பண்ணலாம்? இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நேச்சுரல் டிஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து எடுக்கும் போது தேர்ந்தெடுக்கிற முறை வேற, அப்புறம் சுத்தம் பண்ணக்கூடிய முறை கிளின்சிங்னு சொல்லுவோம், அப்புறம் அதை வந்து பாடம் பண்ணக்கூடிய முறை, உருவேற்றக்கூடிய முறை, இவ்வளவும் பண்ணி தான் கொடுக்குறோம். ஆனா ரத்தினங்களை பயன்படுத்தும் போது இப்போ வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மி வந்து இருக்கிறது, ரொம்ப கம்மி வந்து ஓப்பல், அதுக்கப்புறம் ரொம்ப கம்மி வந்து மரகத பச்சை,
அதுக்கப்புறம் கனக புஷ்பராகம். இதெல்லாம் பட்டுதுன்னா லேசா கிராக் விடுறதுக்கோ உடையறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க உடஞ்ச கற்கள் வந்து வேலை செய்யாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உடஞ்ச கற்களும் வேலை செய்யும். எப்படின்னா இவ்வளவு பெரிய கல்லை தான் உடைச்சு சின்னதாக்குறோம் நம்ம. அதுவும் உடஞ்ச கல் தான். நீங்க போட்டிருக்கிறதும் உடஞ்ச கல் தான். உண்மையே சொல்லணும்னா நான் வந்து உங்களை உடஞ்ச கல்ல போடாத அப்படின்னு சொன்னா வியாபாரி. ஏன்னா நான் அடுத்த கல்லை விற்க முயற்சி பண்றேன். அதான் உண்மை ஆக்சுவலா. ஆனா நொறுங்கின கல்ல போடக்கூடாது. லேசா ஒரு புள்ளி விழுந்துருச்சு, ஒரு செவத்துல மோதிச்சு, லேசா ஒரு புள்ளி விழுந்திருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அதை நீங்க தாராளமா போடலாம். நல்லா கிராக் விட்டு உடஞ்சிருச்சுன்னா அதை போட வேண்டாம். ஏன் அது கிராக் விட்டு உடஞ்சா போடக்கூடாதுன்னு சொன்னா, எப்பவுமே இப்ப நீங்க ஒரு உடஞ்ச கிளாஸ்ல தண்ணி குடிப்பீங்களா? குடிக்க மாட்டோம்ல, நார்மலா முடியாதுல்ல. சோ அதனால ரொம்ப உடஞ்சா போட வேண்டாமே தவிர, லேசா ஒரு சின்ன புள்ளி விழுந்திருக்கு, லேசா ஒரு சின்ன செதறல் இருக்கு அப்படின்னா போடலாம். அது ஒன்றும் கெடுதல் பண்ணாது. ஆனா அந்த இடத்துல நிறைய பேர் உடஞ்ச கல்ல போடக்கூடாது. போட்டீங்கன்னா அவ்வளவுதான். இங்கே போனா ஆகாது, அங்க போனா ஆகாதுன்னு சொல்றாங்கன்னா அவங்க வியாபாரம் பண்றாங்க, வியாபாரத்துக்காக பாக்குறாங்க, மார்க்கெட்டிங் பண்றாங்க. உங்கள்கிட்ட எப்படியா இன்னொரு கல்ல வித்துணும்னு பாக்குறாங்க ஆக்சுவலா சொல்ல போனா. சோ அதனால அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம தெளிவா. ஏன்னா இவ்வளவு பெரிய கல்ல உடைச்சுதான் சிந்தாக்கி குட்டி கல்ல கொண்டு வந்து அதுல 4 கல் ஆக்கி 5 கல் ஆக்குறோம். இவ்வளவு பெரிய கல்ல தான் 4 கல் ஆகுது ஆக்சுவலா. ஆமா, அதனால புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. ஓகே சார். இப்ப நம்ம வந்து கற்களோட அந்த ஒரு குணாதிசயங்கள் கொஞ்சம் தான் மாத்த முடியும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப தம்பதிகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 5-6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்ததுக்கு அப்புறமும் பிரியறவங்க இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? கண்டிப்பா வந்து நான் நடைமுறையில பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் என்னோட அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து வாஸ்து ஒரு குறைபாடாவே இருக்கு. சிலர் என்ன பண்றாங்க, நல்லா வாழ்ந்துகிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதை நம்ம பேசுவோம். நம்ம காலர் பார்க்கிறோம். அழைத்ததுக்கு நன்றி. வணக்கம். யாரு எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம், எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம். எங்க வீட்டுக்காரருக்காக கேட்கணும். கண்டிப்பா சார், நம்ம கூட தான் இருக்கா, நீங்க கேள்வி கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. திருச்சியில இருந்து பேசுறீங்க, சொல்லுங்கம்மா. திருச்சியில இருந்து பேசுறோம். எங்க வீட்டுக்காரர் பேர் ராஜாமணி பேரு, என் பேர் கமலா. அவருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து 9/10/1945. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. அவர் வந்து இப்ப கொஞ்சம் உடம்பு முடியாம இது பண்ணிட்டு இருக்கு. இப்ப நிலம் கொஞ்சம் எப்படி இருக்குங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி 45ல பிறந்திருக்காரு இல்லீங்களா? 9/10/1945. 45 அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து இப்ப வந்து உங்களுக்கு குருதசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா சார். கரெக்ட்டுங்களா? அப்படிதான் குருதசை நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா. சரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்கதாம செய்யும். நீங்க வந்து வழிபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்வந்திரி மூல மந்திரம் வந்து கிடைச்சதுன்னா, இல்லைன்னா நம்ம ஆபீஸ்க்கு செல்ஃப் அட்ரஸ் கவர் வச்சு அனுப்புங்க, தரோம். அது தன்வந்திரி மூல மந்திரம் டெய்லி படிச்சுட்டு வாங்க. ஏன்னா இப்போதைக்கு நீங்க கேட்கிற நேரத்துக்கு டைம் அவ்வளவா விசேஷமா இல்ல. சோ ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அதுக்கு இதை பண்ணுங்க. அது இல்லாம நீங்க என்ன பண்ணுங்கன்னா, 1 கிலோ கருப்பட்டி, 1 கிலோ வெல்லம், 1 கிலோ கல் உப்பு, ஒரு வஸ்திரம், 1 கிலோ கருப்பட்டி, 1 கிலோ கல்லுப்பு, 1 கிலோ வெல்லம், ஒரு வஸ்திரம் வந்து அவர் பிறந்த ஜென்ம திதி என்னன்னு பாருங்க. இல்லம்மா, ஜாதகத்துல பாத்தீங்கன்னா திதி இருக்குமா, பிறந்த திதி. அப்படியா? சரி, பரவாயில்ல. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, பௌர்ணமி என்னைக்கு இதை வந்து நீங்க யாராவதுக்கு தானமா கொடுங்க. வர பௌர்ணமி தான் பண்ண முடியும், நேத்துக்கு முடிஞ்சு போயிடுச்சு. ஆமா, வர பௌர்ணமிக்கு கொடுங்க. சரி, கொடுத்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறையுமா? சரிங்களா? இப்ப இது ப்ராப்ளம் ஒண்ணு இல்லையா சார் அவருக்கு? இல்ல, இப்ப நீங்க கேட்ட நேரத்துக்கு வந்து அவ்வளவு விசேஷமா இல்லம்மா. நீங்க இந்த பரிகாரங்களை பண்ணுங்கம்மா, சரியாயிடுமா கண்டிப்பா. சரிங்களா? நல்ல வாழ்க்கை. அது வந்து வாஸ்து ஒரு காரணமாவும் இருக்குமா. அதாவது சில நேரத்துல ஜாதகத்துல தசாபுக்திகளும் காரணமா இருக்கு. இப்ப வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு தம்பதிகள் பிரியிறாங்க அப்படின்னா லக்னத்துல குருவோ, 7ல வந்து செவ்வாயோ, இல்லைன்னா 7ஆம் இடத்துல குருவோ, 7ஆம் இடத்துல சனியோ, 12ஆம் இடத்துல சனியோ, 2ஆம் இடத்துல சனியோ, இல்ல 7 உச்ச நீச்சமோ, இல்ல 7ஆம் இடத்துல மாந்தியோ, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பிரிவினைகள் வருது. அது ஒரு ஜென்ரல். அது வர்றது வந்து கல்யாணம் ஆன உடனே கூட வந்துடும். சம்டைம்ஸ் சொல்ல முடியாது. அது வந்து இதுல லேட்டா வருது அப்படின்னா சில தசாபுக்திகள் மாறும்போதும் வரலாம். இப்ப சில ராகு தசை ஆரம்பிக்கும். ராகு தசை ஆரம்பிச்சோடனே பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கணவருக்கு வேற ஏதாவது தொடர்புகள் ஏற்படலாம், இல்ல மனைவிக்கு ஏதாவது தொடர்புகள் ஏற்படலாம், வேற ஏதாவது ஒரு இல்லீகல் கான்டாக்ட்ஸ் வரலாம். அதனால வந்து கூட பிரிவினைகள் வரலாம். அது ஒரு பக்கம். ஆனா நான் நடைமுறையில வந்து ரொம்ப நாளா நான் கவனிச்சுட்டு ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சம்பாரிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு வாஸ்து, அதாவது வந்து ஒரு பிளாட் வாங்குறாங்க. அதுல வாஸ்து குறைபாடு மெயினா இருக்கு. அந்த வாஸ்து குறைபாடு இருக்க வீட்டுல இருக்கிறதோ, இல்லைன்னா ஈசானியத்துல படுத்து கணவன் மனைவி தூங்குறதோ வந்து இந்த ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரிவினைகள் அதுதான் ஏற்படுத்துது.
இந்த உடனே வர பிரிவினைகளை வந்து ஜாதகம் ஏற்படுத்துது. ஒரு இடத்துல வாழ்ந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரிவினைகளை வந்து வாஸ்து ஏற்படுத்துது. நான் பார்த்த வரையிலும் ஓகே நடைமுறையில் நான் பார்த்துட்டு இருக்கிறது அதுதான். நான் நல்லா கவனிச்சு பார்த்த வரையிலும் ஒரு 8 வருஷம் 10 வருஷம் கழிச்செல்லாம் ஒரு பிரிவினை வருது முடியல அப்படின்னா அது வந்து வாஸ்துல வந்து முக்கியமான சில ஈசானியம் கட்டாகிறது, ஈசானியத்தில் வந்து ஒரு டாய்லெட் இருக்கிறது, ஈசானியத்தில் வந்து ஒரு படுக்கை இறை இருக்கிறது, இதெல்லாம் வந்து சில பிரிவினைகளை ஏற்படுது. ஆனா வாஸ்து வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஒரு தவறான கருத்து இருக்கு எல்லாட்டையும். எப்படின்னா தென்மேற்குல டாய்லெட் இருக்கக்கூடாது, வடகிழக்குல படிக்கட்டு இருக்கக்கூடாது, வடகிழக்குல டாய்லெட் இருக்கக்கூடாது, ஒரு 2-3 பாயிண்ட் இப்படி ஒரு 20-22 பாயிண்ட் வச்சு நிறைய பேர் வாஸ்து பாக்குறாங்க, வாஸ்து சொல்லி கொடுக்குறாங்க, வாஸ்து பாக்குறாங்க, இதுதான் வாஸ்து நினைச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. வாஸ்துல வந்து ஏகப்பட்ட டெக்னிக் இருக்குது. அதுல வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடும் உங்க வீட்டை தாக்கலாம். உங்க பக்கத்து வீட்டுல வந்து ஒரு வீடு வந்து உங்க காம்பவுண்ட் வால் மேல ஏறி, உங்க காம்பவுண்ட் வால் மேல உங்க வீடு ஏறி இருந்தால் தொட்டு இருந்தால் நேர்பை இருக்கும்போது நிழல் விழுகும் போது கூட அதெல்லாம் ஏற்படும். ஆக்சுவலா உச்ச நடை நீச்ச நடையெல்லாம் இருக்குது, எக்கச்சக்கமா இருக்குதுல. நடந்து போற பொசிஷன் கூட ரொம்ப முக்கியமா இருக்குது. ஆக்சுவலா சொல்ல போனா இவங்க நினைச்சுக்கிறாங்க எல்லாம் வந்து வாசல்னா உடனே ஈசானியத்தில் இருக்கணும், வடகிழக்கு மூலையில் இருக்கணும், இல்லைன்னா வந்து வடகிழக்குல கிழக்கு மூலையில் இருக்கணும், அதே மாதிரி வந்து வடகிழக்குல வந்து வடக்கு மூலையில் இருக்கணும், தென்கிழக்குல வந்து தெற்கு மூலை, இப்படிலாம் நிறைய ஒரு பேசிக்கா ஒரு 20 கான்செப்ட் வச்சு வாஸ்து பாக்குறாங்க. இது ரொம்ப தப்பு. இந்த அடிப்படை கான்செப்ட்ல ஃபுல்லா வீடு இருக்கும், ஆனா அந்த வீடு சுபிட்சமா இருக்காது. நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க நடைமுறையில நீங்க வாஸ்து வந்து எவ்வளவு டெக்னிக் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு, 3வது வீடு, 4வது வீடு, 5வது வீடு, ஏத்த வீடு, உங்க ஃப்ரெண்டு வீடு எல்லாத்தையும் பாருங்க. அங்க வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தென்மேற்கு வாசல் இருக்கும், அவங்க பணத்துல கொளிச்சுன்னு இருப்பாங்க, கடன் இருக்காது. அது எப்படின்னு கண்டுபிடிங்க. அப்பதான் உங்களுக்கு வாஸ்து பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியும். அந்த வீடு நான் என்னால சொல்ல முடியும். இப்ப இந்த வீடு தான், இந்த வீடுல வந்து பணம் கொளிக்கும், இந்த வீட்டுல பண பிரச்சனை இருக்காது, இந்த வீட்டுல கடன் இருக்கும், இந்த வீட்டுல வந்து சில வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், ஆனா பணம் வந்துகிட்டே இருக்கும். இதுவும் நடக்கும், ரெண்டுமே நடக்கும், அதுவும் நடக்கும். இவன் நிறைய விஷயங்கள் இருக்கு. சில வீடுகளுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே தவறான வழிகளுக்கு போகும், அதுவும் இருக்குது. ஆக்சுவலா இது வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பேசிக்கா ஒரு 22-25 கான்செப்ட் வச்சுக்கிறாங்க. இந்த 25 கான்செப்ட் வச்சுட்டு வாஸ்து பாக்குறாங்க. பாக்குறவங்களும் பாக்குறாங்க, யாரு வீட்டுக்கு பார்க்கணுமோ அவங்களும் அதை நம்புறாங்க. ரொம்ப இதுல வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் இருக்கு. எனக்கு வந்து என் குருஜி சொல்லுவாரு, சாகிறது கூட ஒரு அனுபவம் தாடா அப்படின்பாரு. சாகிறதும் உனக்கு ஒரு அனுபவம் தான் பாரு, ஏன்னா செத்து பழக்கம் இல்லையே, செத்தாதான் சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து அவர் சொல்லுவாரு, சாகிறதும் ஒரு அனுபவம் தான் பாரு. அது போல கடைசி வரையில் அனுபவங்களுக்கு நாங்க பார்க்க கேட்க இதுவரை நம்ம பார்த்திருக்க ஆயிரக்கணக்கான இடங்களுடைய அனுபவங்களை வச்சுதான் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். சொல்லப்போனா இப்ப நம்ம காலர் பார்த்து திருப்பி தொடரலாம். வணக்கம், டயல் சங்கரா அழைத்ததுக்கு நன்றி. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். என் பேர் மதனகோபால். சொல்லுங்க சார். சிம்ம ராசி, மக நட்சத்திரம், கும்ப லக்னம் சார். என்ன வயசாகுது சார் உங்களுக்கு? சார் ஒரு 5 வருஷமா ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார். எல்லாம் தொழில். என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு கரெக்டா 58 ஆகுது சார். சரிங்க. இப்போ வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா சார் மக நட்சத்திரத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அடிப்படையில பாத்தீங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆனா நீங்க 58 வயசுன்னு சொல்லும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு தசை இப்ப உங்களுக்கு நடந்துட்டு இருக்கணும் உங்களுக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. சோ அதனால குரு வந்து உங்களுக்கு சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு குரு வந்து சிம்ம ராசியை பொறுத்தவரையிலுமே சரி, குரு வந்து உங்களுக்கு வந்து அவர் அஷ்டமாதிபதி ஆகிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஜாதகத்தை ஒரு ஆழமான ஆராய்ச்சி பண்ணாலும் தெரியும். நீங்க 5 வருஷமா பிரச்சனைன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சார், இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, எங்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, செல்போன்ல தானே பேசிட்டு இருக்கீங்க? ஆமா சார். செல்போன்ல பேசிட்டு இருக்கீங்களா? உங்களோட வலது புறமா உங்களுக்கு வலது பக்கத்துல ஏதாவது சுவாமி படம் இருக்கா சார்? ஆமா சார் இருக்கு. என்ன படம் இருக்கு? பெருமாள் படமா? இல்ல சார், சாய்பாபா படம் இருக்கு. வேற என்ன? பெட்ரூம்லயே வச்சிருக்கேன் சாய்பாபா, எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க ஆயா, எங்க அப்பா போட்டோ. சார் சொன்னா ஒண்ணு கோச்சுக்காம செய்றீங்களா சார்? சொல்லுங்க சார். உங்க தாத்தா ஆயா அந்த படத்தை எல்லாம் எடுத்துருங்க சார் பெட்ரூம்ல இருந்து. சரி சார். எல்லாத்தையும் எடுத்து ஹால்ல வைங்க, இல்ல வேற எங்கேயாவது இடத்துல வைங்க சார்.
சரி சார். பெட்ரூம்ல சாமி படமே வைக்காதீங்க சார், சாய்பாபா படம் வச்சுங்க சார், ஒன்றும் தப்பு இல்லைங்க. என்ன ஆச்சுங்களா, நீங்க உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஈசானிய வந்து கொஞ்சமா குறுகி இருக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நீங்க பேசுற நேரத்துக்கு வடகிழக்கு மூலை வந்து கொஞ்சம் கட்டா இருக்கணும் சார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து நீங்க நடந்து போற தூரத்துல வந்து ஒரு விநாயகர் கோயிலும் ஒரு அம்மன் கோயிலும் இருக்கணும் சார். ஆமா சார், இருக்கு சார். அந்த கோவில்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா பௌர்ணமி என்னைக்கு போயிட்டு அந்த கோயில்ல அபிஷேகத்துக்கு கொடுங்க சார். ஒரு 3 பௌர்ணமி 3 பௌர்ணமி கொடுங்க சார். உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். அழைத்ததுக்கு நன்றி சார். சார் ரொம்ப வியப்பா இருக்கு நீங்க சொல்றதை கேட்கும் பொழுது. அவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில் முதற்கொண்டு உங்களால எப்படி சார் கணிச்சு சொல்ல முடியுது? வாசி யோகம், அதான் மெயின். வாசி யோகம், வாசி யோகம் சொல்லக்கூடிய ஒரு யோகம் தான் நாங்க பயிற்சி பண்றது. பரிகாரம் எழுதுறது, நாங்க பரிகாரம் செஞ்சு கொடுக்கறது எல்லாமே வாசி யோகத்துல தான். ஒவ்வொரு கல்லுக்கும் வாசி பயன்படுத்தக்கூடியது. வாசியில வந்து 2-3 வகை இருக்குது. நாங்க பயன்படுத்தக்கூடியது வந்து பிருத்திவி, அப்பு, வாயு, தேயு, ஆகாயம் சொல்லக்கூடிய 5 விதமான கலைகள். வலது பக்கம் மூடக்கூடிய அப்பு பிருத்திவியும் சரி, இடது பக்கம் மூடக்கூடிய அப்பு பிருத்திவிலையும் சரி, என்ன நினைக்கிறோமோ, யாருக்கு என்ன உத்தரவு கொடுக்குறோமோ, யாருக்கு என்ன ஹீலிங் கொடுக்குறோமோ அது நடக்கும். எங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ மற்றவங்களுக்கு கண்டிப்பாக அது பயன்படும். அதான் வந்து உபயோகப்படக்கூடிய கலை. இன்னொரு வாசியோகம் இருக்கு. அது வந்து மிகப்பெரிய ஒரு மகான் சொல்லிக் கொடுத்த, சிவானந்தர் சொல்லிக் கொடுத்த வாசியோகம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு யோகம் அது. அவங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கலை. யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய ஞான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு கலை அது. அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான பயிற்சி அது. அந்த பயிற்சி பண்றதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் அவர் விதிச்சிருந்தாரு. அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. நாங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாசியோகம் வந்து எங்க குருஜி எங்களுக்கு வந்து குருமுகமா கொடுத்தது ஒரு அற்புதமான கலை. ஒரு மூச்சு வந்து இப்ப ஆகாயத்தை, ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன், ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வந்து மூச்சு ஓடும் பொழுது நீங்க நல்லா மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சு, விபாஷனால மூச்சை கவனிப்பாங்க. மூச்சை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மூச்சு என்ன பண்ணுன்னா ஒரு மீசையை தொட்டு ஓடும். அப்புறம் வந்து இந்த தண்டு வட்டத்தை தொட்டு ஓடும். மூக்குக்கு மேல கோவம் இங்க தொட்டு ஓடும். அக்னி தத்துவம். எதையுமே தொடாம ஓட பேர் ஆகாய தத்துவம் பேரு. இந்த ஒவ்வொரு தத்துவமும் ஒருத்தர் கேள்வி கேட்கும் கூட நான் ஆன்சர் பண்றதுலேருந்து கண்டுபிடிக்கிறதுலேருந்து ஜாதகம் பார்க்கறதுல கூட பாத்தீங்கன்னா ஜாதகத்தை வெறுமனே ஜாதகமா நாங்க பாக்குறதே கிடையாது. அதுல வந்து நாங்க பாக்குறது ரூலிங் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய கிரகங்கள். அவங்க வந்து உட்கார நேரத்தில் என்ன கிரகம் ஆட்சி செய்யக்கூடியன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஃபங்க்சுவல், அதாவது ஒரு டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். பங்க்சுவாலிட்டி வந்து ரொம்ப 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 முக்கியம். அதில் ஆனாலும் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அதை ஃபாலோ பண்ண முடியாது. அவங்கள லேட் பண்ணிவிடும், நம்மளை லேட் பண்ணிவிட்டு அவங்கள உட்காரும் போது ஒரு ரூலிங் பிளானட் வரும். அந்த பிளானட் மட்டும் இல்லாம அவங்க உட்கார்ந்தோட ஒரு செய்தியை வந்து சொல்லும் வாசி. இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன் சொல்லும். ஆனா நம்ம அவங்க தலையெழுத்து இருந்தாதான் நான் சொன்ன சொல்யூஷன்ஸை அவங்க கேட்பாங்க, இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. அதான் உண்மை, அதான் கர்மா. ஒரு சிலருக்கெல்லாம் கை மேல தீரக்கூடிய பிரச்சனை உடனே தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கும், ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. அதான் கர்மாங்கிறது. ஒரு சிலருக்கு தீர்றது கஷ்டமா இருக்கும், ஆனா அவங்க சொல்றதை கேட்பாங்க. அதுதான் ஒரு இது. சிலர்லாம் வந்து கேட்டுட்டு அப்படி சரி ரைட் ஓகே ஓகே ஓகேன்னு போயிடுவாங்க. இந்த வாசி தான் வந்து அவங்களுக்குரிய விஷயத்தை, இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறது இந்த வாசி யோகம் தான். இந்த வாசி யோகத்தில் தான் நாங்கள் யந்திரம் எழுதுறதுலேருந்து பஞ்சபட்ச சாஸ்திரத்துக்கு இதுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. ஒரு யந்திரம் எழுதுறதும் பஞ்சபட்ச சாஸ்திரம் அப்படி அரசு காலத்தில், எங்களுக்கு அரசு காலத்தில், அவங்களுக்கு ஊன் காலத்தில், எங்களுக்கு ஊன் காலத்தில், அவங்க அரசு காலத்தில் தான் எழுதுவோம் மேட்ச் பண்ணி. அதனால தான் அந்த எந்திரங்கள் வேலை செய்யுது. ரெடிமேட் எந்திரங்கள் நம்ம பயன்படுத்துறது இல்லை. எல்லாமே கைப்பட எழுதக்கூடிய சக்கரங்களை தான் பயன்படுத்துகிறோம். ரெடிமேடாக போயிட்டு அங்கங்கே வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இந்த வாசி யோகத்தினால தான் இப்போ அவர் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து எந்த விதமான நினைவுகளும் கிடையாது. அவர் பேசும்போது எனக்கு வர உத்தரவுகளை வச்சே நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலா அவர் சொன்னார் வலது பக்கம் சாய்பாபா படம் இருக்கிறார். ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு ஷிரடி சாய்பாபா இன்னைக்கு பெருமாளோட அம்சமா தான் வந்து அவர் இருக்கிறது வந்து எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ வந்து இன்னைக்கு வந்து அவரோட இது வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல இதுவாயிட்டு இருக்குது, மிகப்பெரிய வைப்ரேஷன்ல இருக்கு இன்னைக்கு. ஸோ அதனால வந்து அந்த முறையில தான் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். அற்புதம் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். நேயர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறோம். இன்னைக்கு நிகழ்ச்சி நடத்தி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றிமா, நன்றி. தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய விஷயங்கள் மாதிரி பேசுவோம்னு நினைக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வித்யா வாசினி யந்திரம் குழந்தைகள் படிப்பில் அதிக மதிப்பெண் பெற, கல்வி கேள்விகளில் வெற்றி பெற வித்யா வாசினி யந்திரம் தற்போது கிடைக்கிறது. வித்யா வாசினி யந்திரத்தை நேரில் பெற ரூபாய் 660 மட்டுமே. கொரியர் அல்லது தபால் மூலம் வாங்க விரும்பும் நண்பர்கள் ரூபாய் 700 வீதம் எஸ் பழனியப்பன் என்ற பெயரில் டிடி அல்லது எம்ஓ எடுத்து அனுப்பி பெறலாம். அன்னையின் பேரருளால்
உங்கள் வீடு, வியாபார ஸ்தலங்கள், கடைகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் உருவாகும் எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள், தீய சக்திகள் நீங்க விசேஷமான 2 மூலிகை கலந்த நல்ல தூய ஜீவகாந்த அலைகளை உருவாக்கும் மூலிகை பை. மூலிகை பை தற்போது கிடைக்கிறது. மூலிகை பையின் விலை 330 ரூபாய் மட்டுமே. டாக்டர் பூஷன்ஜியின் ஆன்மீக குறிப்புகள் அடங்கிய அழகிய ஆன்மீக புத்தகத்தின் முதல் பகுதி தற்போது கிடைக்கிறது. நூலின் விலை 330 ரூபாய் மட்டுமே. தன விருட்ச வசிய யந்திரம், செல்வ வளம் பெருக தன விருட்ச பிரயோக சக்கரம் தற்போது கிடைக்கிறது. இந்த யந்திரத்தை சட்டை பையில் மற்றும் பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ளலாம். விலை ரூபாய் 1000 மட்டுமே. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், கோவை விஜயம், ஜனவரி 24. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், திருச்சி விஜயம், ஜனவரி 27, 28. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், பெங்களூர் விஜயம், பிப்ரவரி 14, 15. உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும் அஷ்டகன்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும் நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும் பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றி அமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473, 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், KK நகர், சென்னை 78. செல் 9840 42233, 9842 82233 and 9447 52233. முன்பதிவு பெற்று வரவும்.